சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரை விமர்சனம் அதியன் ஆதிரை இயக்கத்துல கலையரசன், தினேஷ், ரித்விகா மற்றும் பல நடிப்புல வெளியே வந்திருக்கிற திரைப்படம் தண்டகாரண்யம். இந்த தண்டகாரண்யம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு நம்ம போய் தேடி பார்த்தோம்னா, தண்டம் அப்படின்னா காடு, காரண்யம்னா தண்டனை, அதாவது காட்டுக்குள்ள கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தண்டனை. இதுதான் இந்த படத்துடைய டைட்டில். ஆனா இவங்க இந்த தண்டகாரண்யம்ன்றது ஒரு தண்டகாரண்யம், ஒரு காடு அப்படின்ற மாதிரி ஒரு பேர் சொல்லி இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இந்த படம் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்துல ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறாங்க. என்னன்னா, இந்த படம் ஒரு ஏதோ நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து முழுக்க முழுக்க கற்பனையே கொண்டு பின்னப்பட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு முதலே சொல்லிடுறாங்க. அதனால நம்ம ரொம்ப பெருசால ரிவ்யூ இது பண்ண வேண்டாம். ஏன்னா இது கற்பனை கதை, உண்மை கதை கிடையாது. உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை சின்னதா ஒரு நூலா எடுத்து பண்ணியிருக்காங்க. உண்மை சம்பவத்தை அப்படியே பண்றதுக்கு தைரியம் இல்லாம அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் ஐஎஸ்ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒன்று இருந்தது. அது இந்த நக்சலைட்டுக்கு எல்லாத்தையுமே விட்டுட்டு சரணடையக்கூடிய நக்சலைட்டுகளை வச்சு ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்ததா ஒரு நியூஸ் உலா வந்தது. ரொம்ப அப்போ கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இருந்ததுனால நமக்கு ஃபுல்லா அது ஒரு விஷயம், ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த தண்டகாரண்யம் திரைப்படம் பண்ணியிருக்காரு நம்ம இயக்குனர். அதாவது இங்க தமிழ்நாட்டில் ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கலையரசன் அவர் என்ன பண்றாரு, இந்த ஒப்பந்த தொழிலாள நம்முடைய ஃபாரஸ்ட் வனத்துறையில் வேலை செய்யறார். ஒப்பந்த தொழில வேலை செஞ்சிருக்காரு. அவர் அண்ணன் அட்டகத்தி தினேஷுடைய ஒய்ஃப் ரித்விகா. இவருக்கு எப்படியாவது இந்த வேலையில நம்ம கொஞ்சம் நிரந்தர வேலையா மாறினோம் அந்த ஒப்பந்த தொழிலாளர் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. அதுக்கு என்ன பண்றாரு, யாரோ ஒருத்தர் வர அவர் மூலியமா காசு கொஞ்சம் கொடுத்து, இந்த மாதிரி ஐஎஸ்ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நார்த்ல இருக்கு, அந்த இடத்துல போய் சேர்ந்தினா நீ அவங்க ட்ரைனிங் கொடுத்து உன்னை இந்த மாதிரி ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல உன்னை போலீஸ் ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க போனா அவர் நக்சலைட்னு சொல்லி உள்ள சொல்றாங்க. அவரும் போய் நான் நக்சலைட் தான் சொல்லுவாரு. அங்க உள்ள போய் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க, ஏதோ பண்ணுவாங்க. ஆனா ட்ரைனிங் கொடுத்து வெளியில போஸ்டிங் போட மாட்டாங்க. அவங்கள கூட்டு போயிட்டு அந்த மாநிலத்தில் நக்சலைட்ல நாங்கள் கொண்டு ஒரு பேட்சா கூட்டு போய் கொள்றாங்க. அதுல இருந்து கலையரசன் தப்பிக்க முயற்சி பண்றாரு. அவர் தப்பிச்சாரா இல்லையா, அந்த விஷயம் எப்படி வெளியில வந்தது, எங்க அட்டகத்தி தினேஷ் தன் தம்பிக்காக என்ன பண்ணாரு அப்படின்றதா இந்த படத்துடைய திரைக்கதை. இந்த மாதிரிதான் கொண்டு போறாங்க. படத்துடைய திரைக்கதையில நிறைய முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் இருக்கு. இவர் அங்க போயிடுறாரு, அங்க போய் சேர்றாரு, அந்த கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு புரியுது. அந்த நக்சலைட்டுகளை உள்ள வச்சு அவங்க ட்ரைனிங்ன்ற பேர்ல பண்ற டார்ச்சர், அவங்க மேலதிகாரிகள் பண்ற இது எல்லாமே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் மனசு வலிக்கிற மாதிரி இருந்தாலும், ஆனால் அதை நோக்கி ஒரு கதை எனக்கு ஏதோ ஒரு முழுமையா போகாத மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. இந்த பக்கம் அட்டகத்தி தேஷ் திடீர்னு புரட்சி பேசிட்டு இருக்காரு, ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா தான் துப்பாக்கி கூடிய நக்சலைட்டுங்க யாரோ வராங்க. அவங்க இவர் கூட்டு போறாரு, வா உங்க தம்பிக்கு பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. இவர் இங்க தாங்க போய் அந்த அதிகாரிகள் எல்லாம் கொள்றாங்க. இந்த மாதிரியா ஒரு குழப்பமான திரைக்கதையாகவும் ஒரு நம்ப முடியாத மாதிரியான ஒரு திரைக்கதை பின்னால்தான் இது உண்மை சம்பவமா இல்ல ஃபுல்லா முழுக்க முழுக்க கற்பனை கதையாவே அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திலே தான் எடுத்திருக்காரு நம்ம அதியன் ஆதிரை. இந்த படம் நிச்சயமா உணர்வு பூர்வமா தான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றத நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த உணர்வு படத்துல வரும்போது நம்மளுக்கு நிறைய அங்கங்க கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிற மாதிரி தான் தோணுது. தண்டகாரண்யம் கொஞ்சம் திரைக்கதையில கவனம் சேர்த்துட்டு இருந்தா கண்டிப்பா கண்டிப்பா இது ஒரு பேசப்படக்கூடிய ஒரு படமா தான் இருந்திருக்கும்.